ஆன்மீக சில நிமிடங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃபாதர். ஃபாதர், என்னன்னு சொன்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் நானாவே இல்லை. அதுக்கான காரணம் என்ன? ஒரு நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேர் கேட்குற கேள்விதான். என்னன்னு சொன்னா, எங்களால நாங்க நினைச்ச மாதிரி இல்லை. இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, ஆரம்பத்துல எல்லாம் நம்ம நல்லா இருந்தோம். சில நேரம் யோசிப்பாங்க, வீட்டுல இருக்கிற நேரம் ஒளிவு மறைவில்லாம நல்லா சிரிச்சு கதைச்சு நல்லா இருந்தோம். ஆனா இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லார மனசுலயும் இருக்கு. அந்த நெச்சுரல் இது இல்லை. நெச்சுரலா எங்கட அந்த லைஃப்ல எங்களால இருக்க முடியல. ஆர்டிபிஷியலா தான் இருக்கிறோம் நம்ம. அப்ப அதுக்கு ஈஸியா நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு குரங்கு காட்டுல நல்லா இருந்த குரங்கு திடீரென்று ஒருத்தன் கூடு வச்சு அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்க. மற்ற குரங்கெல்லாம் சொல்லிச்சு, வேணாம் போகாத, நமக்கு தான் காட்டுல இவ்வளவு சாப்பாடு இருக்கு, அதுக்குள்ள ஏன் பூரா, அது உனக்கு கண்ணி வச்சிருக்கு, நீ போகாதன்னு சொல்லி. அப்ப இந்த குரங்கு அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு சாப்பாடு தான் தேவைன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு போயிட்டு உள்ள போன அவங்களுக்கு தெரியும், சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் அந்த கூடு மூடின பிறகு அது உள்ள. அப்ப அதை ஒருத்தன் கொண்டு என்ன செய்யறான், வளர்க்குறான். அவன்கிட்ட பர்பஸ் என்னன்னு சொன்னா, இப்ப அவன் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுக்குறான், அதை வளர்க்குறான். அவன்கிட்ட மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னா, அது மக்கள் முன்னால காட்சிப்படுத்தி சம்பாதிக்கிறது. அப்ப இவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அதை 2 காலால நிக்க சொல்லுவான். அதை பிடிச்சி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பான். அப்ப சாப்பாடை கொண்டு வந்தோன்னு இப்ப அது என்ன செய்ய, 2 காலால நிக்குது, பிறகு நடக்குது, பிறகு சிரிக்க சொல்றான். ஆனா அது கொஞ்ச நாள்ல சிரிக்க பழகிட்டு அது 2 காலால நிக்குது, 2 காலால ஓடுது. அவன் ஒரு போலை கொடுப்பான், அதை காலால தட்டிட்டு போகுது. பிறகு ஒரு தட்டை கொடுத்தோடனே அந்த தட்டை அப்படியே சுத்திட்டு மற்றவங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டான். அப்ப இதை கொண்டு பப்ளிக்ல விட்ட உடனே இது அதே வேலையை செய்ய வெளிக்கிட்டு இப்ப சேஃப்டி, அது குட்டிக்காரன் அடிக்குது, 2 காலில் நடக்குது, சிரிக்குது எல்லாம். இப்ப கடவுள் வந்தார் ஒரு நாள், அந்த குரங்கு சந்திக்கிற நேரம் அது என்ன செய்யுது, ஓஹோ கடவுள் வந்திருக்கிறார், நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி போட்டு கடவுள் கேட்கிறாரு. கடவுள் கேட்கிற நேரம் அதை என்ன பண்ணுது, 2 காலால நடந்து காட்டு. அவன் என்னென்ன எல்லாம் செய்தானோ அது எல்லாத்தையும் செய்துட்டு கடவுளை பார்க்கிற நேரம் அவர் திரும்பிட்டு அவர் போயிட்டார். அப்ப இது குரங்கு போயிட்டு அவர் கூப்பிட்டு கேட்டது, என்ன இவ்வளவு தூரம் நான் என் டேலண்ட்டை காட்டிட்டு இருக்கேன், எங்க போறீங்க கேட்டாரு. நான் வந்தது இப்படி பாக்குறதுக்கு இல்ல, நான் வந்தது குரங்க பார்க்க. நீ குரங்கா இல்ல, நீ 2 காலால் நடக்கிற, சிரிக்கிற, நீ தாவி போறது, நீ கத்துறது, உன்னை நெச்சூரலை பார்க்க வந்தேன். ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்லிட்டு துக்கத்தோட அவர் போயிட்டாரு. உங்களுக்கு இந்த கதையில என்ன சொல்ல வரன்னு விளங்குதா? அதாவது நம்ம என்னைக்குமே நம்ம எதுக்கு நம்மளா இருக்கோம், இன்னொருத்தவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போறதுனாலதான் நிறைய நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைங்க சார். உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் நம்ம மனுஷனா இல்லை, ஏன் நானா இல்லைன்னு சொன்னா, மற்றவங்களை திருப்திப்படுத்திட்டு இல்லையா, பாருங்க நிறைய சந்தர்ப்பங்கள் மற்றவங்களுக்காக திருப்திப்படுத்துறது. அட உடுப்ப கூட எனக்காக நான் போடுறது, மற்றவன் இதை பார்க்கணுன்றதுக்காக பார்த்துக்காம சொல்றது. இப்ப எனக்கு பச்சை கலர் உடுப்பு தேவைன்னு சொன்னா, பச்சை கலர் உடுப்பு நான் போடுறது இல்லை. அங்க யாராவது நீல கலரை சொன்னா நான் நீல கலர், அப்ப அது எந்த உடுப்பு இல்லை, எனக்கு பொருத்தமானது இல்லை. நெச்சுரல் என்னன்னு சொன்னா, ஆர்டிபிஷியலா ஒரு பூ எடுத்து கலர் அடிச்சு வைக்கிறதுக்கும் நெச்சுரலா எடுத்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு மனுஷன் ஆர்டிபிஷியலா மாறினான். அது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா? நிறைய நேரம் கடவுள் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாரு, நான் கடவுளோட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, நான் அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த சந்தோஷம் அமைதின்றத என்னைக்கு மனுஷன் மற்றவங்களுக்காக மற்ற விடயங்களுக்காக இழந்துட்டு அவன் நிற்கிறானோ அந்த இடத்துல அவனா இல்லை. இப்ப பாருங்க, நிறைய பேர் கட்டாய தேவைக்காக தான் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட பணம் வேணும்ன்றதுக்காக. அது தவறும் சரியோ நான் சொல்ல வரல. ஆனா இதுல அவன் விருப்பத்தோடு அவன் செஞ்சான்னு சொன்னா, அது அவனோட டேலண்ட்டை பாவிச்சு அவன் இன்னும் மேலுக்கு வர முடியும். அப்ப கடவுள் பார்த்தது குரங்கா இருந்ததுன்னு சொன்னா அவர் கிஃப்டை கொடுத்துருப்பாரு. அது குரங்கா இல்லை, அவன் மனுஷனை மாதிரி அது மாறினதுனால கடவுள் அதுல நெச்சுரல் அது இல்லைன்னுட்டு கவலையோட இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு கடவுள் போயிட்டு இருக்காரு. அதனால இனி ஃபாதர் சொன்ன மாதிரி இனி நம்மளும்
நம்மளா இருக்கணும். மற்றவர்களை நம்ம ஃபாலோ பண்ணாம நீயாக இரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன். நன்றி.